ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பைசம் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமங்கலமில் இருக்கிற சத்யா ஃபுட்ஸ் அவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் திறந்துருக்காங்க. ஸோ அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், சூப்பர் ஆம்பியன்ஸில் ஒரு இடம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது, என்னென்ன டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரான உட்காந்து நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். இது வந்து ஒரு கம்ப்ளீட் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகள், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அதோட வரலாறை பற்றி சுற்றி அந்த ஆம்பியன்ஸ் அப்படி இருந்தது. ஒவ்வொரு கோயிலை பற்றியும் அழகாக ஃப்ரேம் பண்ணி சூப்பராக அந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கோயில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபுட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இட்லி, தோசை, அப்புறம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதான் இப்போ நீங்கள் ஸ்னிப்பட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ போனோன்னா நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு ஒவ்வொன்று எப்படி இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய்க்கார தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா சுட சுட கொடுத்தாங்க வித் ஃப்ரெஷ் சட்னி அண்ட் சாம்பார். இவங்க சாம்பார் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பருப்போட டேஸ்ட் ப்ரீமியம் பருப்பு, ப்ரீமியம் துவரம்பருப்பு, அது சாப்பிடும்போது அந்த சாம்பார் சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்டு பொடி இட்லி, இதுவும் சூப்பராக இருந்தது. அந்த பொடி தோசையும் சரி, அதாவது நெய்க்கார தோசையும் சரி, தட்டு இட்லியும் சரி, டேஸ்ட் வைஸ் வேறு லெவல். இவங்க தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதையும் சொல்லணும். அதுக்கடுத்து கோபி மஞ்சூரியன் ட்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் ரீசெண்டாக சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். செம்ம கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அருமையாக சுட சுட கொடுத்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். ஸோ சுட சுட நம்மளுக்கு எடுத்து போட்டாங்க, அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாஸ் இல்லை ரைத்தா எது கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. குவான்டிட்டியும் சொல்கிற அளவு நல்லாவே இருந்தது. கரெக்டான குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு. அது ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பூரி மசாலா, அதாவது பூரி கிழங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து 3 பீஸ் பூரி கொடுக்குறாங்க. அதுக்கு கிழங்கு கொடுக்குறாங்க, சட்னி கொடுக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் குருமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுத்தாங்க. எல்லாமே டாப் கிளாஸுங்க. குவாலிட்டி வைஸ் வேறு லெவல். டேஸ்ட்லாம் சும்மா அப்படியே நாக்கில் நினச்சி இந்த குருமா வேறு லெவலில் இருந்ததுங்க. அடுத்து வடை ஒன்று வாங்கியிருந்தேன். வடை சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் 20 ரூபா இந்த வடை. அது மட்டும் காஸ்ட்லியாக இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் இதுலேயும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. நம்மளுக்கு கேட்கும்போது சுட சுட போட்டு கொடுத்தாங்க. சரி, பொங்கல் சாப்பிடாமல் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கொடுங்க, குவான்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா சின்ன கப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் தொண்டை வந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு பொங்கல் ஒரு வடை சாப்பிட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அதாவது ஆஃப் ஃபயர் நிறைஞ்சிடும். அந்த மாதிரி தான் பொங்கல் குவான்டிட்டி இருந்தது. நல்ல மழையாக சுட சுட கொடுத்தாங்க. அதை வந்து அந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. அப்படியே செம்ம டேஸ்ட் இருந்தது. அதேமாதிரி இங்கே ஃபில்டர் காஃபி இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த ஸ்னிப்பெட்லாமும் உங்களுக்காக இப்போ வச்சுருக்கேன். சுட சுட கொடுக்குறாங்க எல்லாமே. நீங்கள் எது கேட்டாலும் சரி சுட சுட கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த சத்யா ஃபுட்ஸு. அதே மாதிரி திருமங்கலமில் எதை மாதிரி மெயின்டைன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டேஸ்ட் வேறு லெவலுங்க. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இதை தாண்டி இட்லி மிளகா பொடி இதுவும் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இது 100 ருபீஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேமிலியோட வந்து நீங்கள் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் இவங்க வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் சப்போஸ் அண்ணாநகர் சைட்லேருந்து ரொம்ப நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா, முகப்பேரில் நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஆம்பியன்ஸ் கொண்ட ஒரு சத்யா ஃபுட்ஸ் இப்போது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்லேயும் எந்த குறையும் இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டு. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கா, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூர் இல்லை அண்ணாநகர் முகப்பேர் ரீஜன் இருந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.